ஹலோ மீடியரான சொந்தங்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே வாரங்கள் தோறும் புது புது பக்கங்கள்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, கொழும்பு வெள்ளவத்தை பக்கத்துக்கு தான் வந்திருக்கோம். சோ வெள்ளவத்தை அப்படிங்கிற ஒரு பிரதேசத்துக்குள்ள ஒரு நகரத்துக்குள்ள என்ன மாதிரி வச்சுக்கங்க, அதுக்குள்ளதான் வந்திருக்கோம். சோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன மாதிரி அன்பான சொந்தங்கள் கிடைக்க போறாங்க, யார் கூட எல்லாம் பேச போறோம், என்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டிராவல் போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப எனக்கு பின்னாடி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா, கொழும்பின் வெள்ளவத்த பிரதேசத்தின் பிரதான பொது சந்தை தான் இந்த இடம். அந்த சந்தையோட பொது வாகன தரிப்பிடமா தான் இந்த ஒரு இடம் காணப்படுது அப்படின்னு சொல்லணும். சோ இந்த இடத்துலதான் இன்னைக்கான பயணம் ஆரம்பிக்க போது இன்னைக்கான நபர்களை மீட் பண்ண போறோம். இன்னைக்கான அன்பான சொந்தங்கள் கிட்ட பேச போறோம். சோ நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து என் கூட இணைஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க கிட்ட பேசும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், என்னென்ன அனுபவங்கள் கிடைக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். தென் நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு சாங் கொடுக்கணும். சோ என்ன சாங் குடுக்கறது? இந்த இடத்துல நிறைய அனுபவம் கிடைக்க போகுது. அதாவது புது புது நபர்களை மீட் பண்ண போறோம் இல்லையா, யார் யாரை மீட் பண்ண போறோம், என்ன பேச போறோம்னு தெரியாது இல்ல. அதனால என்ன சாங் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, உன் பேரே தெரியாது உன்னை கூப்பிட முடியாது, அந்த சாங் தான் வரப்போகுது நிகழ்ச்சியில. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிரு. ஒரு சூப்பரான பாடலை பார்த்துட்டு வந்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள அடுத்து நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பக்கம் அப்படியே செம்ம வெயிலா இருக்கு. நான் ஏதோ ஒரு பக்கத்துல நிழல தேடி வந்து நின்றுட்டேன். ஆனாலும் நம்ம மக்களை சந்திக்கணும், அவங்க கூட பேசணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி தான் ஆகணும். எனிவேஸ், இந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லும் போது வெள்ளவத்தை அப்படிங்கிற ஒரு பகுதி அதிகமாவே நிறைய பக்கங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாவும் இருக்கு. அதையும் தாண்டி இந்த ஒரு பகுதியில மக்கள் அதிக அளவு புழங்கக்கூடியதா இருக்கு. நீங்க அதிகமா கொழும்பு பிரதேசத்துல தமிழ் மக்கள் கிட்ட தேடணும், தமிழ் மக்கள் கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு பக்கத்தை கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியா இந்த ஒரு பகுதி இருக்கதோட அதிக சன நெரிசலாகவும் அதிக வாகன நெரிசலாகவும் இந்த ஒரு பகுதி மக்களால நிறைக்கப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுது அப்படின்னே சொல்லணும். அன்பான சொந்தங்களை, எனிவேஸ் நம்ம வெள்ளவத்துக்குள்ள யார் யாரை மீட் பண்ண போறோம், அவங்க கிட்ட என்னென்ன அனுபவங்கள் கிடைக்க போகுது, அவங்களோட என்னென்ன விஷயங்கள் பேச போறோம் அப்படிங்கறத தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருந்துதான் பார்க்கணும். ஓகே மீடியா அன்பான சொந்தங்களே, அடுத்தடுத்து அன்பான சொந்தங்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்க மோமெண்ட்ல இப்ப நம்ம கூட பேசியும் ஒரு அன்பான சொந்தம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாம், அவங்க கிட்ட என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம், அவங்க கூட என்ன அன்பான சொந்தம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கூடிய விதத்துல இருக்குன்னு சொல்லி பாக்கலாமா? ரவீந்திரகுமார், மிஸ்ஸஸ் ரவீந்திரகுமார். நீங்க சொந்த ஊரே கொழம்புவா? நோ நோ, நான் வடமராட்சி உடுப்பட்டி. வடமராட்சி உடுப்பட்டி. அங்க இருந்து இப்ப மேரிட் பண்ணீங்க? நோ, நான் பிள்ளைய பிக்கப் பண்றதுக்கு வந்தேன் மகளை. சரி, லைஃப் லாங் எப்படி போகுது? நல்லா போயிடுச்சு. நல்லா போகுதா? குடும்பத்துல எத்தனை பேர்? எங்கள்ட எனக்கு நாங்க 2 பேர், பிள்ளைகள் 4 பேர், அவையோட பேர பிள்ளைகள் 7 பேர். 7 பேர். அப்ப ஒரு பெரிய எனக்கு இப்ப எங்கட பட்ச் வந்து நிக்கணும். என்னோட பட்ச் படிக்க 60-61 போன் பட்ச் வந்து நிக்கணும். ஃபுல் என்ஜாய். கூட்டு குடும்பத்துல அனுபவங்கள் நாட்டு நிலைமையும் பிரச்சனை இல்ல, நார்மல் லைஃப். இப்ப பொதுவா எல்லாருமே மேரி பண்றவங்களா இருக்கட்டும், இப்போ இருக்க எல்லாருமே கூட்டு குடும்பத்துல வாழ்றது பெருசா ஆசைப்படுற ஒரு விஷயம். ஆனா நீங்க ஒரு பெரிய குடும்பத்துல வாழ்றீங்க. சோ எதிர்கால சமுதாயத்துக்கு நீங்க கூட்டு குடும்பத்தோட வாழ்றது எவ்வளவான பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க. 90% நல்ல கூட்டு குடும்பம். நல்லோன்னு சொன்னா எதுக்காக நல்லோன்னு சொல்றீங்க? இப்ப நாங்கள் ஒரு இடத்துக்கு போகல, வீட்டுல ஒரு ஆக்கள் இருப்பினா மெல்லது தனியான்னு சொன்னா கஷ்டம். அந்த விதத்துல மற்ற ஒரு வருத்தம், ஒரு நோய்க்கு டைம் ஹெல்ப், அதுக்கு மற்றது கஷ்டம் இருக்குல்ல ஹெல்ப், அப்படியெல்லாம் கூட ஹெல்ப், பிள்ளைகளை பாக்குறதுக்கு எல்லாம் ஹெல்ப் கூட. நீங்க ஹவுஸ் வைஃபா? எஸ், ஹவுஸ் வைஃப். என்னென்ன இப்போ ரீசெண்டா தான் மகளிர் தினம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருந்தோம். சோ அந்த விஷஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் நம்ம வீட்டு வேலை செய்யணும், எல்லாரையும் பராமரிக்கணும். நீங்க ஒரு தாயா உங்க குடும்பத்தை எப்படியான விதத்துல வழி நடத்திட்டு போறீங்க? எல்லா ஹெல்ப்ஸ், ஆல் ஹெல்ப்ஸ் நான் தான். எல்லாமே பார்க்க போனா பிரசிடென்ட் வீட்டுக்கு. நீங்க உங்க சட்டம் தான் வீட்டுல செயல்படுத்தப்படும். உங்களுக்கு வீட்லயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த குடும்பத்திலே எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காகவே குடும்பத்தை எந்த காரணத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? விட்டு கொடுப்பேன், பிள்ளைகளின் தேவைக்கு விட்டு கொடுப்பேன். கட்டாயம் தேவை என்று சொன்னா நான் என்னுடைய இதை பார்க்க மாட்டேன், பிள்ளைகளுக்காக விட்டு கொடுப்பேன். விட்டு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரக்குல விட்டு கொடுப்பேன். நீங்க காதல் திருமணமா? எஸ். லவ் ஸ்டோரி சுவாரஸ்யமா இருக்கு. எப்படியான காதல் வாழ்க்கை?
நல்லா போகுது. விரும்பினவையே செய்தோம், சந்தோஷமா வாழ்றோம், மிச்ச வரை வாழ்றோம். So, அவரு வந்து உங்க ஃபர்ஸ்ட் லவ்வா? எஸ். ஃபர்ஸ்ட் லவ். சரி, ஓகே. லைஃப் லாங் இப்படி வர்றது வந்து ஒரு லக்கி தான். எல்லாருக்குமே இப்படி அமையாது. சோ அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நான் விரும்பினதை ஒத்துக்கொள்ளுவேன், விட்டு கொடுப்பாரு எனக்காக. எல்லாமே விட்டு கொடுப்பாரு. அப்ப நீங்க சொல்றதுதான் அவர் கேட்பாரு. கேட்பாருண்டு. எனக்கு அந்த அது கூடாதுன்னு சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு விளங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, ஆறுதலா இந்த டக்குன்னு சொல்லாம. சரி, ஓகேமா. சினிமா பாக்குற பழக்கம் இருக்கா? சினிமனோ இல்ல, டிவி பாப்பேன், பட்டிமன்றம் கூட விருப்பம் எனக்கு. இது சரி, ஏதாவது ஒரு சாங் கேட்டா இந்த பாட்டு மட்டும் எனக்கு ஒரு மாதிரி மைண்ட்ல ஓடி இருக்கு, ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? பொன்மான தேடி. பொன்மான தேடி என்ற சினிமா பாட்டு. அது வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மெமரபிளான ஒரு சாங். மற்றபடி சோக பாட்டு கூட விருப்பம். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. கண்டிப்பா அந்த பாடலும் நிகழ்ச்சியில வரும். நீங்க எங்களுக்காக இந்த டைம் கொடுத்து எங்க கிட்ட பேசுறதுக்கு தேங்க்யூ. அடுத்தடுத்து அன்பான சொந்தங்களை மீட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்ல இப்பயும் நம்ம கூட பேச ஒரு அன்பான சொந்தம் நினைச்சிருக்காங்க, ஒரு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருந்தாங்க, அவசரமா நாங்க இல்ல கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சு எடுத்து வச்சிருக்கோம். சோ அவங்க கிட்டே பேசலாம், என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி. பெரியவங்க கிட்ட கத்துக்கிட்டதுக்கு நிறைய இருக்கு இல்லையா, அப்ப நம்ம கத்துக்கணும் இல்லையா. சோ அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் என்னன்னு தெரிய வருதுன்னு. உங்க பேருமா? புஷ்பம். புஷ்பா, அழகான பேரு. இந்த பேர் சொல்லும் போது அந்த பூ வந்து வருதுன்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு அப்படி சொல்லிருக்காங்க? சொல்றேன். நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற டைம்ல நீங்க வந்து அந்த பெரிய இப்ப வீட்டுல இருக்கிற மூமெண்ட் இல்லாம மத்த டைம்ல எல்லாம் அந்த பேரை வந்து உங்களுக்கு அழகுபடுத்தி சொல்லிருப்பாங்க. சோ அந்த மாதிரி யாராவது சொல்லி அழகா சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. நீங்க சொந்த ஊர் இதுவா? ஹட்டன். ஹட்டன். ஹட்டன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஏரியா. சோ மேரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியா? இல்ல, நானு ஒர்க்ல இருக்கிறேன். ஒர்க்ல இருக்கீங்க. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல சமைக்கிறது அப்படி. ஆமா. நல்லா சமைப்பீங்களா? சரி, உங்களுக்கு சமைக்க பிடிச்ச ஒரு சாப்பாடு எல்லாமே பிரியாணி செய்வேன், எல்லாமே செய்வேன். பிரியாணி செய்வீங்க. நீங்க ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன் நினைக்கிறேன். ரொம்ப கூலா அமைதியா பேசுறீங்க. தேங்க்யூ. குடும்பம் லைஃப் லாங் எப்படி போகுது? பிள்ளைகள் 3 முடிச்சிட்டாங்க. மகன் படிச்சுட்டு மாஸ்டரா இருக்காரு. ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காரு. சோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு எப்படியான வருமானம் கிடைக்குது இந்த ஒர்க்ல? அப்படி உங்களுக்கு ஒர்க்லன்னா பெருசா இருக்காது. அது உங்களுக்கு ரன் பண்ண ஓகே. ஓகேவா இருக்கு. சோ நீங்க இங்க வந்து எத்தனை வருஷமா? 16 வருஷம். 16 வருஷம். உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கறது ரொம்ப பெருசு. சோ ஃபர்ஸ்ட் வந்தப்போ இந்த ஊர் வந்து புதுசா இருந்தது. போன வெளியில எல்லாம் வர தெரியாது, வர மாட்டேன். அதுக்கு பிறகு எல்லாம் பழகிது. இப்ப எல்லாமே ஃபேமிலி மாதிரி எல்லாம் பழகுறாங்க. வெள்ளவத்தை எல்லாம் ரொம்ப நான் இங்கதான் வர்றது, ஒர்க் சாம இது வேண்டிக்கல, நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா பழகுறாங்க. இப்ப நிறைய பொண்ணுங்க வந்து தனியா வேலைக்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, சின்ன வயசுல வராங்க. நீங்க 16 வருஷமா இங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. அப்படி வர்றவங்களுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸா நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஏன்னா நாங்க வந்து எங்க போனாலும் நாங்க உறுதியா இருக்கோம், எங்களை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். அந்த பாதுகாப்பு இங்க வெள்ளவத்துல கிடைக்குது, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயும் போயிட்டு வந்தாலும் பயம் இல்லாம போயிட்டு வரலாம். எங்களோட சொந்த வீட்டுல எப்படி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனா, ரொம்ப பிடிச்சது. சேஃபாவே இருக்கிறேன், எங்க போயிட்டு வரலாம், பயம் இல்லாம போயிட்டு வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து உங்க மீட் பண்ண மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எப்படியானவங்க? எல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லவங்களா தான் எனக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. தொழில் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஒரு கஷ்டமே இல்ல. சொந்த வீடு மாதிரி. அம்மா நல்லாவே பாத்து கொள்றா, தங்கச்சும் 2 பேரும் நல்லா பெத்த பிள்ளை மாதிரி பாக்காங்க. பிரச்சனை சந்தோஷமா போகுது, பிடிச்ச மாதிரி போகுது, ஒரு பிரச்சனையும் நல்லா இருக்கு. சினிமா ஏதாச்சும் பாக்குற பழக்கம் இருக்கா? அதெல்லாம் பெருசா பாக்குறேன் இல்ல, நான் வந்து கிறிஸ்டியன், அதனால அதெல்லாம் பாக்குறேன் இல்ல. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல இல்ல. ஓ சேச்சி, இங்கதான் போற வெள்ளவத்தை பம்பளை விட்டு. நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணும் போது ஒரு விஷயத்தை மெயினா வச்சு ப்ரே பண்ணுவீங்க? நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ண, தேசத்துக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காக ப்ரே பண்றது. சரி, உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூடா. தேங்க்யூமா. ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப
ஓகே மைடியர் அன்பான சொந்தங்களே, இன்னைக்கும் நம்ம வந்து வெள்ளவத்து பக்கத்துக்குள்ள வந்து நிறைய அன்பான சொந்தங்களை மீட் பண்ணி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஸோ வாழ்க்கையில வந்து நிறைய பேர் வந்து தனியாக தான் டிராவல் பண்ணக்கூடியதா இருக்கும். ஒரு சில பகுதிகள் ஒரு சில மக்களுக்கு மாத்துறேன், ஓகேவா? பகுதிகள்ங்கிறத தாண்டி ஒரு சிலருக்கு மாத்துறா லைஃப்ல வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனியாக தான் சர்வை பண்ணணும். தட்ஸ் மீன் ஒர்க் போனவங்க பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம். ஸோ சர்வை பண்ணுறது வந்து தனியாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்கள சேஃப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணி அவங்கள பாதுகாக்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். இன்னைக்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் தனியாக ஒர்க்குக்காக வெளியே வராங்க. எத்தனையோ பொண்ணுங்க வந்து வீடுகளையும் தாண்டி அவங்க உறவுகளையும் தாண்டி தனியாக அவங்களுக்காக ஒர்க் அவங்க ட்ரீம்னு சொல்லி தனியாக வந்திருக்காங்க. ஸோ நிறைய பசங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அவங்களையும் பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானதையும் செஞ்சுக்கிட்டு அந்த ஊரையும் பார்த்துக்கிட்டு அவங்க கூட அவங்க சர்வே பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தர் லைஃப்லையுமே இருக்கு. அதுக்கு தன்னைத்தானே சரியா நடத்திக்கிறதுலையும் தன்னைத்தானே சரியான ஒரு முறையில வச்சுக்கிறதுலும் அவங்க பொறுப்பான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தோடு கூடிய விஷயம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட நாங்க இப்போ கிளம்ப போறோம். ஸோ இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு பக்கத்துல உங்களை சந்திக்கிற வரைக்கும் இன்னைக்கு நாங்க ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சல்மானுடன் உங்களை விடைபெற நாடு உங்கள் சுதா. காட் பிளஸ் யூ. டேக் கேர் மக்களே. பாய்.